ஆட்சியில் இருக்கின்ற அரசு இனவாதமற்ற மதவாதமற்ற அரசு என்கிற ஒரு கொள்கையோடு சில செயற்பாடுகளை மேற்கொண்டு வருகின்ற போதிலும் அரசின் மீதும் கேள்விகள் இல்லாமல் இல்லை. அதே நேரத்திலே தெற்கிலே இனவாத கருத்துக்களை பரப்புகின்ற தேரர்கள் அவர்களுடைய செயற்பாடுகள் தெற்கினுடைய சாமானிய சிங்கள மக்கள் மத்தியிலே தமிழ் மக்கள் தொடர்பான இனவாத கருத்துக்களை பரப்புவது மட்டுமன்றி இந்த வடகிழக்கு பிராந்தியங்களிலே வாழ்ந்து வருகின்ற வடகிழக்கு பிரதேசங்களிலே மக்களோடு வசித்து வருகின்ற அல்லது இந்த மக்களை புரிந்து கொண்டு செயற்பட விளைகின்ற சில தேரர்கள் மீதும் கேள்விகளை எழுப்புகின்ற பல்வேறு விஷயங்களை அவர்கள் வெளிப்படுத்தி வருகின்றார்கள். இதனுடைய ஒரு பகுதியாகத்தான் நயினாதீவு நாகவிகார விகாராதிபதியின் மீதும் ஒரு இனவாத கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நயினாதீவு நாகவிகார விகாராதிபதிக்கும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் இடையிலே தொடர்புகள் இருக்கலாம் என்று சொல்லி தெற்கிலே ஒரு கருத்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த கருத்தை வெளிப்படுத்தியவர் கலகம குசல தம்ம தேரர் என்கிற ஒரு பௌத்த துறவி. அவர் வெளிப்படுத்திய அந்த கருத்தின் பிரகாரம் இணையதளம் ஒன்றுக்கு செவி ஒன்றை வழங்கி இருக்கிறார். அந்த செவியில் தான் இந்த கருத்துக்களை அவர் சுட்டிக்காட்டி இருக்கிறார். நாகதீப விகாராதிபதிக்கு, அதாவது நயினாதீவிலே இருக்கின்ற நாகதீப விகாரையினுடைய விகாராதிபதிக்கு யாழ்ப்பாண மக்களாலே இதுவரைக்கும் எதிர்ப்பு வெளிப்படுத்தப்படவில்லையா? என்ன காரணம் என்று சொல்லி அவர் கேட்கிறார். இன்னொரு விடயத்தை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். யாழ்ப்பாண நகரத்தினுடைய மத்தியிலே இருக்கின்ற இந்த நாகவிகார விகாராதிபதி தமிழீழ விடுதலை புலிகளாலே சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறாராம். அப்படி இருக்கிற போது அந்த செயற்பாட்டிற்கு இந்த நயினாதீவை சேர்ந்த விகாராதிபதி உதவி இருக்கலாம், அவரோடு தொடர்புகளை பேணி இருக்கலாம் என்கிற ஒரு கோணத்திலே அவர் கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த கருத்து கூட இந்த கருத்தின் பின் இருக்கின்ற உண்மையான சம்பவங்களை பற்றி தெற்கிற்கு எடுத்துச் செல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் சமூக ஊடகங்களுக்கு மட்டுமன்றி தமிழ் அரசியல் தலைவர்களுக்கும் இருக்கிறது என்கிற விடயம் இந்த இடத்திலே ஆணித்தரமாக பதிவு செய்யப்பட வேண்டிய முக்கியமான கருத்தாக இருக்கிறது.